இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். கிபி 1990 ஒரு பையன் ஒருத்தன் தான். அவனுக்கு வாழ்க்கையில் வந்து வராத கஷ்டம் கிடையாது, வராத லைஃப்பில் வந்து எதுவுமே அவனுக்கு கிடைக்கல, அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டான். ஸோ டிப்ரெஷன் போனதுக்கப்புறம் அவனால் அதை விட்டு வெளியே வர முடியல. ஸோ அப்போ தான் கிடச்சது இந்த முஸ்டாட். இல்லை அதெல்லாம் இல்லை. அப்போ தான் அவனுக்கு தெரிய வந்தது, நம்ம லைஃப்பை நம்ம நினச்சா மாற்றிக்க முடியும், இப்படியே உட்காந்து இருந்தால் வாழ்க்கை வந்து மாறாது அப்படின்னு சொல்லி. அந்த பையன் வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ என்னோடய லைஃப்பில் நான் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு நான் பண்ண விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, எனக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி கண்டிப்பாக இருக்காது, பட் இருந்தாலும் எனக்கு அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருந்த ஒரு சில மெத்தட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதை நான் யூஸ் பண்ணும்போது என் பிரெயினை நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணேன் அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதை தான் இந்த வீடியோ. வெல்கம் பேக் டு த சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. அண்ட் பேசிக்கிட்டு இருக்கிறது திஸ் இஸ் யோர் கேஜே. அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்லாம் நல்லா இருக்குல்ல, புதுசாக செட் பண்ணோம், ஒரு ஸ்டூடியோ மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். வந்து டிப்ரெஷனுங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கைண்ட் ஆஃப் எமோஷன் தான் இல்லையா? ஸோ அப்போ அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பாசிட்டிவான விஷயங்களை எனக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லி நினச்சேன். அப்போ பாசிட்டிவான விஷயங்களை நமக்குள்ளே கொடுக்கும் போது தான் அந்த நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபேட் அவுட் ஆகும். அதனால தான் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம கேட்கறதுனால பார்க்கறதுனாலையும் நம்மளால் இது பண்ண முடியும். பட் அதை விட இன்னொரு சூப்பர் மெத்தட் என்னன்னா ரைட்டிங் அப்படிங்கிறது. இன்றைக்கி நிறையா பேருக்கு எழுத டைம் இல்லைங்கிறோம், எழுத சோம்பேறித்தனப்படுறோம். ஆக்சுவலி சொல்ல போனால் நம்ம எல்லாருக்குமே நிறைய டைம் இருக்குது எழுதுறதுக்குலாம். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா எழுத ஆரம்பித்தேன். என்ன எழுத ஆரம்பித்தேன் அப்படின்னா, என்னன்னா எப்படி நான் வந்து என்ன ஒரு புது வேர்ஷனாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பித்தேன். ஓகேவா? பட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படின்னா அது நம்மளை வந்து ஏமாற்றிக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, பட் போக 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 நீங்கள் எழுதுனா நீங்கள் எழுதும் போதும் அந்த விஷயத்தை பார்க்கும் போதும் அது உங்கள் மைண்டில் போய் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் எப்படிப்பட்டவராக மாறணும் வந்து நம்ம பிரெயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீனி போடும்போது அது என்ன ஆகும்னா, நீ ஃபேக்காக ஒரு விஷயம் சொல்கிறல்ல, அந்த ஃபேக்காக சொல்கிற விஷயம் உண்மையாலுமே நடந்துடும். நம்ம வீட்டில் கூட எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, ஏய் பொய் சொல்லாதடா உண்மையாலுமே அது நடந்துடும் அப்படின்னாங்கல்ல. கிட்டத்தட்ட நம்ம அதே ஃபார்முலாவை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நம்ம ஓகே நம்ம லைஃப் கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக ரொம்ப டல்லாக தான் போயிட்டுருக்கு, ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுருக்கு, பட் நம்ம லைஃப்பை நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எழுதுகிறோம். அந்த எழுதும் போது அந்த பாசிட்டிவான விஷயங்கள் கிட்டத்தட்ட ஏமாத்துற மாதிரி இருந்தாலும் கூட, பட் போக 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 ஒரு பாயிண்டில் நம்ம மூளையோ இல்லை சப்கான்ஷியஸ் மைண்டோ என்ன பண்ணுன்னா, ஓகே அதுதான் நம்ம போல அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்மளை அதுக்கேற்ற ரூட்டில் கொண்டு போக ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நான் பேசிகிட்டு இருக்கனாலே உங்களுக்கு தெரிய வேணாமா நான் எந்த அளவுக்கு ஜாலியாக சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கிட்ட ஒரு நோட் வச்சுக்கோங்க. அந்த நோட்டில் நீங்கள் எப்படி மாறணும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் எழுதுங்க. நான் இந்த மாதிரி வந்து சந்தோஷமாக இருக்கேன், என் லைஃப்பில் இவ்வளோ விஷயங்கள் என்கிட்ட வந்து இருக்குது. இப்படி நீங்கள் எழுத என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 30 days ஒரு 40 daysக்கு மேலே அது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸாக மாறிடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் சொல்லி நீங்கள் நினைப்பீங்களா, உங்களோட இன்ஸ்பிரேஷனோ இதுக்கு வந்து ஒரு கைடோ நீங்கள் யாராக வேணால் எடுத்துக்கங்களேன், அவங்க கண்டிப்பாக தனியாக ஒரு நோட் போட்டு அன்றைக்கி நாளில் நடந்த விஷயங்களையோ இல்லை நல்ல விஷயங்களையோ எழுதுவாங்க, இல்லை அந்த நல்ல விஷயங்களை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் எழுதுறது உங்களோட மைண்டுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா எழுதுறதுனால நம்ம 2 விஷயம் பண்ணுறோம், ஒன்று பார்க்குறோம், இன்னொன்று எழுதுறோம். ஸோ இப்படி 2 விஷயம் அங்கே நடக்கும்போது ஈஸியாக உங்கள் மைண்டில் போய் அந்த விஷயம் ஸ்டோர் ஆகும். ஸோ இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எத்தனை பேர் பாட்காஸ்ட் கேட்பீங்க? பாட்காஸ்ட் கேட்குற பழக்கம் இருக்கா? ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ எப்படி நான் வந்து யூடியூப்பில் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன்ல, அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைங்கிற ஆப்ஸ்லையோ இல்லை கூகுள் பாட்காஸ்ட் அப்படிங்கிறதுலையோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தரோ இல்லை 2 பேரோ வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற எந்த விஷயத்த வேணாலும் ஷேர் பண்ணுவாங்க. அதில் அது பேர் தான் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ எனக்கு டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரத்துக்கு இந்த பாட்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் வந்து நான் கேட்க ஆரம்பித்தேன். முன்னாடி வந்து இந்த சோக பாட்டு, இந்த உங்களுக்கே தெரியும்ல, இந்த பிரேக்கப்போ இல்லை வந்து நம்ம ஏதோ டிப்ரெஷன் ஆனாலும் மானோரோ சொல்லலாம் டீலில் விட்டாச்சுடா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சோக சாங்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம ஏதோ பெரிய இது மாதிரி நம்மளே நினச்சிட்டு இருப்போம். ஓகே, அப்படி நினைக்கிறது தப்பு கிடையாது, அதை நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளே போய் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட் வந்து கேட்க ஆரம்பித்தேன். நிறையா இருக்குது, ஆக்சுவலி இங்கிலீஷில் இருக்குது, தமிழ்லலாம் இருக்குது ஆக்சுவலி பாட்காஸ்ட். ஸோ ஸ்பாட்டிஃபைல போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், தமிழ் பாட்காஸ்ட்னு போட்டிங்கனாலே ஏகப்பட்ட பாட்காஸ்ட் இருக்குது. ஸோ என்னோடய பாட்காஸ்ட்டும் அதில் இருக்குது, மிஸ்டர் கேஜே டாக்ஸ்னு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் கேட்கலாம். அதுவுமே கிட்டத்தட்ட பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் நிறையா விஷயங்கள் பேசியிருப்பேன். ஓகே, இதில் என்னோடது கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ
ஸோ அந்த மாதிரி பாட்காஸ்ட் கேளுங்க. ஏன்னா நம்ம பாட்டு கேட்கறது பேட் எமோஷன் திரும்பி நமக்குள்ள அந்த ஒரு சோகம் இருக்குன்னா அது இன்னும் பெரிய பெரிய சோகமாக்கிட்டே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு குத்து சாங் கேட்குறீங்க, ஹாப்பி மூடில் இருக்கீங்க, குத்து சாங் கேட்குறீங்கன்னா அப்படியே நமக்கும் இறங்கி குத்தலாம் போல இருக்கும். பட் அதுவே இந்த சோகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம வந்து சோகமான ஒரு சாங்ஸ் கேட்குறோம் அப்படின்னா இன்னும் சோகத்துக்குள்ளேயே தான் போயிட்டுருப்போம். ஸோ கொஞ்ச நாளைக்கு ஒரு டிப்ரெஷனில் இருக்கீங்க, இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாளைக்கு இந்த பாட்டு கேட்குறது இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பாட்காஸ்ட், ஒரு பாசிட்டிவ் கைண்ட் ஆஃப் பாட்காஸ்ட், நம்ம எப்படி நம்ம லைஃப்பை கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை சின்ன சின்ன கதை, ஒரு மாரல் ஸ்டோரிஸ் இருக்கும் அந்த மாதிரி பாட்காஸ்ட், இந்த மாதிரிலாம் கேட்கறது மூலிமா நம்மளோட லைஃப்பில் நமக்கு இருக்கிற அந்த ஒரு டிப்ரெஷனையோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸையோ நம்மளால் டேக்கிள் பண்ணி வெளியே வர முடியும். இந்த சோஷியல் மீடியாவில் உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ நான் ரொம்ப சோகமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு விஷயம் வந்து வரும். நான் வந்து அவங்க வந்து ஒரு சின்ன வயசுலேயே அவங்க ஆட்டப்புறனர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படின்னா நமக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு, நம்ம இன்னுமே ஆகலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அது என்னை இன்னும் டிப்ரெஷன் ஸ்டேட்டு கொண்டு போயிடுச்சு. அதனால் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, வீட்டில் அம்மா கூட சண்டை போடுறதோ, இல்லை நான் பாட்டுக்கு தனியாக வந்துட்டு இந்த உலகமே சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிற யாருமே சரியில்லை, இந்த ஷிட் லைஃப்டா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னை சுற்றி இருக்கிற நல்ல விஷயத்த நான் வந்து பார்க்கவே இல்லை. மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நம்ம எல்லாருமே இதுதான் பண்ணுறோம். என்னன்னா நமக்கு ஒரு சோகம் கொடுக்குறாங்க, இல்லை நம்ம லைஃப்பை விட இன்னொருத்தவங்க வந்து அதிகமாக ஒரு சூப்பராக இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறோன்னா, ஓகே நம்ம அவ்வளோதான் போல், வெட்டு போல், ஒன்றுத்துக்குமே யூஸ் இல்லை போல் அப்படின்னு நினைக்கிறோம். பட் ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்களா, இந்த KFCயோட ஓனர் தெரியுமா, அவர் 40 இயர்ஸில் தான் வந்து பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாகவே ஆனார். அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் சடனாக ஒன்று வந்துடுச்சு அப்படின்ட்டு நம்ம வந்து பிரேக் டவுன் ஆகி உட்காந்துரும். நானுமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் வீடியோவே போடாமல் இருந்தேன். ஏன் அப்படின்னா நான் வந்து இந்த ஓவர் கம் பண்ணணும் டிப்ரெஷன்லேருந்து. ஆக்சுவலி நம்ம லைஃப்பை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்தாலே அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடுவோங்கிற அந்த கருமாந்திரம் முடிச்ச விஷயம் எனக்கு தெரியவே இல்லை லைஃப்பில். ஸோ இப்போ தான் நான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். என்னடா அந்த 2 மாதம் நம்ம விட்டுட்டோமே, இப்போ நம்ம சேனல் எங்கேயோ இருந்திருக்கும் இந்த 2 மாதம் தொடர்ந்து வீடியோ போட்டிருந்தா அப்படின்ட்டு. இட்ஸ் ஓகே, ஆல் ஃபேக்ட். எப்போ என்ன நடக்கணுமோ அதான் நடக்கும். ஓகே, அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணவே கூடாது. வியூஸ் போல் இதெல்லாம் உங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். ஸோ அதனால் இந்த கான்டென்ட்ஸு, இந்த சோஷியல் மீடியாஸில் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து ரொம்ப பாப்புலராக இருக்காங்க, அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஜஸ்ட் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட். மேபி அவங்களுக்கு பின்னாடி லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாது. இல்லை ஒருவேளை அவங்க அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ விஷயம் அவங்க வந்து அட்டைன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஜஸ்ட் வெறும் அவங்க காட்டுறதை மட்டும் பார்த்துட்டு ஓகே ரைட்ரா இவங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம அப்படி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அவங்களுக்குமே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் போகுது. ஓகே, ஸோ அதனால் கம்பேர் பண்ணிக்காமல் இந்த சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதத்துக்காவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரொம்ப பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸ்பெண்ட் பண்ணுங்கள், 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற வேலைகளில் உங்களுக்கு பிடிச்ச வேலைகளில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்னவோ அதெல்லாம் தேடி போய் கற்றுக்கங்க, பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது மூலயமா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு பேட் எமோஷன்ஸ்லேருந்து, பேட் வைப்ரேஷன் நம்மளால் கொஞ்சம் வெளியே வர முடியும். ஓகே, இயற்கையால் சுற்றி இருக்கிற நேச்சருக்கு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். 1 மணி நேரமாச்சும் நான் வந்து மாடியில் போய் வெளியே நின்று அப்படியே மேகத்தெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன். ஏன் அப்படின்னா அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆக்சுவலி மற்ற வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு அதில் தெரிஞ்சு என்னென்னா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுங்க கிட்ட இருக்கிற நேச்சர் நமக்கு வந்து வரும். ஆக்சுவலி நான் போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. என்னடா அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் இதெல்லாம் என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் தான். ஓகே, ஸோ நினச்சிட்டு சரி பரவாயில்ல இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படி சொல்லி நான் போயிட்டு மாடியில் நின்று அந்த நட்சத்திரத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படி சும்மா உட்காந்துருந்தேன். 1 மணி நேரம் எனக்கு போனதே தெரில. ஏன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, டைம் போனதும் தெரியல, ஒரு சந்தோஷம் இருந்துட்டே இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. ஏன்னா ஒரு நேச்சரை, ஒரு நார்மலாக நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம ரசிக்காமல் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னா, மார்னிங் வந்து வாக்கிங் போயிட்டு அந்த ட்ரீஸோட இல்லை அந்த இடத்துல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ கொஞ்சம் உட்காந்துட்டு வரும்போதெல்லாம் வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஸ்டேட் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த நான் ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தனால எப்படி ஆகிடுச்சு அப்படின்னா, இது எதுவுமே நான் பண்ணாமல் விட்டுட்டேன். என் லைஃப்பை அந்த ஒரு என்கிட்ட எதுவுமே இல்லாமல் சந்தோஷமாக இருந்தேன். பட் என்கிட்ட இப்போ எல்லாமே இருந்தாலும் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா எனக்கு இன்னும் அதிகமாக ஏதோ வேணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அதெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுவோம். நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம். அப்படி சொல்லி நேச்சரு, இந்த ட்ரீ, எங்கள் வீட்டுக்கு சுற்றிலும் ட்ரீ இருக்கும், மரம் இருக்கும். ஸோ அந்த மரத்தை நின்று ஒரு 5 நிமிஷம் அப்படியே சும்மா அப்படியே பார்த்துட்டு இருக்குது, இல்லை வானத்தை அப்படியே போயிட்டு தலகாணி போட்டு மாடியில் படுத்து அப்படியே வானத்தை பார்த்துட்டு இருக்குது, அதெல்லாம் எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துச்சு. இது ரொம்ப க்ரீப்பியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இட் சவுண்ட்ஸ் லைக் க்ரீப்பி, பட் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஸ்டேட் வந்து சீரியஸாக வந்து கிடைக்கும். டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியே வரத்துக்கு
எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, ஸோ அந்த பாசிட்டிவான விஷயங்கள் இதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யா எனக்கு அதை பற்றிலாம் நான் இங்கே விவாதிக்க வரல. ஏன்னா நிறையா பேர் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பொய்யுங்கிறாங்க, சில பேர் வந்து உண்மை இதெல்லாம் நடக்குங்கிறாங்க. அதை பற்றி நம்ம வந்து பேச வேணாம். பட் ஒரு சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு நல்ல ஒரு இம்பாக்டை கொடுக்குது அப்படின்னா அது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னோட கேள்வி. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட் என்னென்னா, டெய்லியும் நான் வந்து இதுக்கப்புறம் 30 days ஆஃப் வாக்கிங் வந்து போக போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி போகும்போது நான் டெய்லி வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணி ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ண போகிறேன். தென் சேர்ந்து இந்த ஜேர்னியில் நீங்களும் வந்து கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஒரு 30 days இதை வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம எல்லாருமே எத்தனை பேர் பண்ண போகிறீங்கன்னு தெரியல, பட் பண்ணுறவங்களில் ஏதோ ஒரு இம்பாக்ட் என்னால் அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து கிடைக்கிது அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீக்லி இதுக்கப்புறம் 3 videos தான் வரும். அதுக்கு மேலேயும் போக மாட்டேன், அதுக்கு கீழேயும் போக மாட்டேன். ஏன்னா 3 videos அது ஓகே, எனக்கு எடிட்டிங்லேருந்து எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு அதுதான் டைம் கரெக்டாக இருக்குது. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட வரேன். பாய். ஒரு கிபி 1990 சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வேணாம் அப்படி போட்டோம். வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அந்த மாதிரி நேரத்தில் 1990 நீ பிறக்கவே இல்லைடா. இது ஃபர்ஸ்ட்ல திரும்பி ரோல் பண்ணிக்கலாம். இது